ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழ்க்கையில் என்னதான் பண்ணாலும் திரும்ப கிடைக்காத சில விஷயங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட வயசு. அந்தந்த வயசில் கரெக்டாக சந்தோஷமாக இருந்துடணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 20லேருந்து 26, 27 வயசு வரைக்கும் கரெக்டாக எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டு அடுத்த ஃப்யூச்சரில் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லவே மாட்டேன். அதை தக்க வச்சுக்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளோட பணம் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு என்ன தேவையோ அதை ஃபில் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். அவ்வளோதான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பேசக்கூடிய வார்த்தை எவ்வளோதான் கோவமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நிதானமாக உட்காந்து யோசிக்கணும். நம்ம இன்னொருத்தரை பேச போகிறோம், அவங்கள அப்படி பேசலாமா, அந்த வார்த்தை யூஸ் பண்ணது அவங்க எவ்வளோ காயப்படுவாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப யோசித்து பேசணும். ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனிதரை தாழ்த்தவும் செய்யும், உயர்த்தவும் செய்யும், சாகக்கூடிய நிலைமைக்கு கூட கொண்டு போயிடும். ஸோ வார்த்தையை நம்ம பார்த்து பேசணும். அதே மாதிரி நம்மளோட பாஸ்ட் கடந்த காலங்களை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சில விஷயங்கள்லாம் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அதிகமாக நம்ம திங்க் பண்ணுவோம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதரும் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். நம்ம அம்மா அப்பாவோட சந்தோஷம். அவங்களோட ஆசைகள் என்னவோ அதெல்லாம் கேட்டு அப்பப்போ ஃபில் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது. கடந்த காலத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கும் அது மெமரிஸாக மட்டும்தான் இருக்கணும். அது ஃபீலிங்காக இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருங்க. நெகட்டிவ் இக்னோர் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.